யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. ஷாக் ஆகாதையா? வாய மூடியா? டே எப்படா வாய மூடுறது? இவ்வளவு நேரம் கழுவி ஊத்தந்த ஃபுல்லா கேட்டிருப்பாளேடா. ஓ சஞ்சய் ப்ரோ, இப்போ நீ பேசுறதையும் கேட்டுட்டு தான் இருப்பா. நீ பேசுறது சத்தமா பேசின்னு இருக்கியா? எனக்கே கேக்குது. அப்ப பக்கத்துல நிக்கிற அவளுக்கு கேட்காதா? ஆமால, கேக்கும்ல. ஆமாந்தான், கேட்டுருச்சுதான். முதல்ல நீ யாரு? சோலி முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றது? தெரியலடா. டேய், நீ இந்த நட எல்லாத்துக்கும் ஐடியா வச்சிருப்ப. சொல்லுடா. இவளெல்லாம் சமாளிக்க முடியாதுடா. எப்படா நான் சமாளிப்பேன்? முதல்ல வாய முடியா. நார்மலா இரு, அப்பதான் நீ பேசுறது அவன் நம்புவா. என்னைக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்தையோ அன்னைக்கே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ மெக்கானிக் இல்லைங்கிறத. அதையும் தாண்டி நீ முழிச்ச திருட்டு மொழியிலே என் குடும்பமே கண்டுபிடிச்சிச்சு இப்போ மெக்கானிக்காக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு. இருந்தாலும் நீ அந்த டிவியை சரி பண்ணிடுவேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக திரும்பவும் உன்னை வேலைக்கு கூப்பிட்ருக்கோம். ஆனால் எல்லாரும் நினச்சதையும் தாண்டி நீ கிரிமினல்னு இப்போ தானே தெரியுது. யாரு, எதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்த? முதல்ல அதை சொல்லு. மறைக்கலான்னு மட்டும் ட்ரை பண்ணாத. ஏன்னா இவ்வளோ நேரம் நீ பேசுனது ஃபுல்லாக நான் கேட்டுட்டு தான் நின்ன. பின்னாடி எங்கள் அக்காவை யார்கிட்ட அண்ணின்னு சொல்லி பேசுகிறேன். அதுவும் இந்த துளசி செடி கொடை இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பேசுகிற. ஒழுங்கா உண்மையை சொல்லு, யாரு நீ? ப்ரோ, எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க போல ப்ரோ. இப்போ எப்படி சமாளிப்ப? நீ கம்முனருடா, நான் பேசிக்கிறேன். நீ என்ன பேசிக்கிறேன்னு சொன்னாலும் என்கிட்ட உன் பாச்சா பழிக்காது. ஒழுங்கா உண்மையை சொல்ல மட்டும் ட்ரை பண்ணு. இல்லைனா தேவையே இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு உன்னை விசாரிக்க வேண்டியது வரும். பாரு, அவ்வளோ பெரிய அவசியம்லாம் எதுவும் கிடையாது. நானே உங்ககிட்ட உண்மையை சொல்கிறேன். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் யார், எதுக்காக உங்கள் வீட்டுக்கு வந்தேன், எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறேன். ஆனால் இங்கே என்னால் பேச முடியாது. நீ ஓகே அப்படின்னா? யோ, இந்த சாக்க வச்சு அந்த பிள்ளைய எங்கேயா கூட்டின்னு போற? பைத்தியக்காரா, பாய மூட்றா. சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த ஃபோனில் பேசுகிற பைத்தியக்காரன் யாரு? போச்சு, மொத்த மானமும் போச்சு. ஏன் மானத்தி இந்த சஞ்சய் ப்ரோ சூப்பராக வாங்கிட்டாரு. இன்ட்ரோ ஆகிறதுக்கு முன்னாடியே பைத்தியக்கார பட்டமாடா பிரகாஷ் உனக்கு. அந்த பைத்தியக்காரனை பற்றி கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்ப. இப்போதைக்கு அவன் டாபிக் வேணாம். உனக்கு உங்கள் அக்காவை பற்றின உண்மை தெரியணுமா தெரிய வேணாமா? ஸோ உங்கள் அக்காவை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டினா என் கூட கொஞ்சம் வெளியில் வர முடியுமா? என்ன, இவனை நம்பி எப்படிடா நம்ப போகிறது அப்படின்னு யோசிக்கிறியா? சேச்சே, அப்படிலாம் யோசிக்கல. அவ்வளோ பெரிய அப்பா டக்கர்லாம் நீ கிடையாது. என்கிட்டேருந்து வேணா உன்னை காப்பாற்றுற சூழ்நிலை வரும். உன்கிட்டேருந்து என்னை காப்பாற்றுற சூழ்நிலைலாம் என்னைக்குமே வராது. சஞ்சய் ப்ரோ, சிரிக்க வேணான்னு பார்க்குறேன். இதுக்கு நான் சிரிக்கணுமா சிரிக்கக்கூடாதா? ஏய், என்ன உனக்கு உங்கள் அக்காவோட வாழ்க்கை விளையாட்டாக தெரியுதா, இல்லை என்ன பார்த்தா விளையாட்டாக தெரியுதா? நான் ஏதாவது கதை சொல்கிற மாதிரி? அதை சொல்கிற மாதிரி தெரியல தான். அதை இங்கேயே சொல்ல வேண்டியதானே? ஏன் சொன்னால் மாட்டிப்பேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள பொறுத்த அளவுக்கு நான் மெக்கானிக்காகவே இருந்துட்டு போகிறேன். நீ என்கிட்ட இவ்வளோ நேரம் நின்று பேசினீன்னா ஒன்றையும் தேவையில்லாமல் சந்தேகப்படுவாங்க. அதனால தான் சொல்கிறேன். இது கொஞ்சம் பெரிய கதை. அதனால உனக்கு நான் விலைக்கு சொன்னால் மட்டும்தான் புரியும். எனக்கு எங்கள் அக்கா நல்லா இருக்கணும்னு தான் ஆசை. உண்மையாகவே நீ எங்கள் அக்கா நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் என்கிட்ட பேசணும்னு சொல்கிறியா? பின்ன வேற எதை நினச்சி பேசணும்னு சொல்கிறாங்க? 2 வருஷமாக உங்கள் அக்கா புரியாத புதிருக்கு பதில் தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதுக்கு தான் உன்னை கூப்பிடுறேன். அந்த கேள்விக்கான ஆன்சர் எனக்கு தெரியும். அந்த கேள்விக்கான பர்சன் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியும். ஸோ என்னை நம்பி வந்தினா உங்ககிட்ட நான் பேசுவேன். அதை வச்சு நீ புரிஞ்சுக்கலாம். உனக்கு தெரிஞ்ச டீட்டெயிலாக என்கிட்டயும் சொல்லலாம். ஸோ இப்படியே கேள்வி கேட்டுட்டு இங்கே நின்னா 2 பேருமே மாட்டிப்போம். அப்புறம் எந்த டீட்டெயிலுமே 2 பேருமே பேசிக்க முடியாமல் போயிடுவோம். பரவாயில்லையா? சரி, ஓகே. பட் இந்த ஸ்ட்ரீட் கார்னரில் ஒரு கோவில் இருக்கு பாருங்க, அங்கே போய் வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு 5 மினிட்ஸில் பின்னாடியே வரேன். ஏன் கூட வந்த என்னமா? பைத்தியமா நீ? இல்லை பைத்திய மாதிரி நடிக்கிறியா? இங்கே உட்காந்து பேசினா மட்டும் நம்ம 2 பேரும் எல்லாரும் கண்டுபிடிச்சிடுவாங்களாம். இவர் கூப்பிட்டோன்னே இவர் கையை பிடிச்சிக்கிட்டு ரோட்டில் நடந்து வருவாங்களா? அப்போ இந்த தெருவில் இருக்கிறவங்க மட்டும் எதுவும் பேச மாட்டாங்களா? யோ, நீலாம் மூளையோட தான் பேசுறியா? இல்லை அப்பப்போ மூளையை சேட்டுக்கடலை வச்சுட்டு வந்துருவியா? சஞ்சய் ப்ரோ, அடிக்கடி நான் உங்ககிட்ட கேட்பல மூளை சேட்டுக்கல்ல அடகு வச்சிட்டியான்னு. பாரு, அந்த புள்ளைக்கு மோது கொண்டு உண்மை தெரிஞ்சிருக்கு. ஓ, மூளை சேட்டுக்கல்ல தான் இருக்குன்னு. ஏய், எல்லாம் என் நேரம் என்ன? சரி, நான் போறேன். கண்டிப்பா வருவல்ல?
கண்டிப்பாக வருவேன். ஏன்னா எங்கள் அக்காவை பற்றின ரகசியம் எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். எங்கள் அக்கா தேடிக்கிட்டு இருக்கிற பர்சன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதனால் நான் வருவேன், நீங்கள் போங்க. பரவாயில்லையே, சொன்ன மாதிரி வந்துட்டேன். சொன்ன மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இது என்ன சாதாரணமான விஷயமா? எங்கள் அக்காவோட வாழ்க்கை பிரச்சனை. அப்படி இருக்கும்போது வராமல் இருப்பேனா? இல்லை, நான் சொன்ன வார்த்தையை நம்பி என்ன நம்பி இவ்வளோ தூரம் வந்திருக்கே, அதை தான் சொன்னேன். திருத்தம், உங்களை நம்பி நான் எங்கேயும் வரல. என்னை நம்பி தான் நான் வந்திருக்கேன். அது எனக்கு தெரியும். அதிகமாக பேசாமல் எதுக்கு வந்தீங்களோ அதை மட்டும் சொல்லுங்கள். முன்னாடி ஒரு ரெக்யூஸ்ட்டு. என்ன ரெக்வெஸ்ட்டு? இப்போ நானும் உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல வேண்டியது வரும், நீயும் எனக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல வேண்டியது வரும். நடுவில் நான் போய் அதை யாருக்காவது எக்ஸ்பிளைன் பண்ணுற சுச்சுவேஷன் வரும். சரி, அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு எதுவும் பண்ண வேணாம். நான் ஒரு ஃபோன் பண்ணால் மட்டும் போதும். என்கிட்ட எப்பயுமே பேசுவான்ல ஒரு பைத்தியக்காரன், ஆமாம். அவனும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதனால அவனுக்கு ஃபோன் பண்ணி நம்ம லைனில் வச்சுருவோம். நம்ம 2 பேரும் பேசுகிற கதையை அவன் கேட்பான். அதனால தனியாக போய் நான் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஓகேவா? ஆமாம், அப்படி யார் தான் அந்த பைத்தியக்காரன்? ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சதுக்கப்புறம் அவனே உன்கிட்ட பேசுவான், நீ கவலைப்படாத. அதனால இப்போதைக்கு ஃபோன் பண்ணுறேன். கடைசியாக அவன் யாருன்றதை நீயே பேசி அவன்கிட்ட தெரிஞ்சுக்கோ. சரி, ஓகே, பண்ணுங்க. டேய் நல்லவனே, லைனில் இருக்கியாடா? அவர் பேர் பைத்தியக்காரன் தானே சொன்னீங்க? அப்படி இருக்கும்போது இப்போ நல்லவர்னு கூப்பிடுறீங்க. ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, ஃபோன் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேச்சு என்ன? சஞ்சய் ப்ரோ, பத்தியா என்ன அதுக்குள்ள டேமேஜ் பண்ணிட்ட? ஏய், அவன் இப்ப கேட்டான் உன்கிட்ட. இப்ப எதுக்கு தேவையில்லாம போட்டு கொடுத்தா? நான் ஒன்றும் போட்டு கொடுக்கல. நீங்கள் என்ன சொன்னீங்களோ அந்த உண்மையை தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் சஞ்சய் ப்ரோ அவங்கள கோச்சிக்கிற? அவங்க கரெக்டாக தானே பேசுறாங்க. நீ சொன்னது தான் அவங்க திருப்பி சொல்றாங்க. இதுல என்ன தப்பு? நீ என்ன பைத்தியக்காரன் தான் கண்டிப்பா சொல்லியிருப்ப. ஏன்னா என்கிட்டே நீ டேரக்டா நிறைய டைம் சொல்லியிருக்க. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. வாயில்லா பூச்சி நந்தினி, அவங்களுக்கு இப்படி ஒரு தங்கச்சியா? அந்த புள்ள பேசியே நான் ஆஃபீஸில் பார்த்தது கிடையாது. இது வாய முடிய நான் பார்க்க மாட்டேன் போலயே. நிறுத்துங்க. ஆஃபீஸில் பார்த்தது கிடையாதா? எங்கள் அக்கா எங்கே ஒர்க் பண்ணுறா? அவள் ஆஃபீஸில் எப்படி இருப்பான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ம், எனக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா நானும் அதே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் உண்மையாகவே மெக்கானிக் கிடையாதா? ஏமா, அதை தான் நீ எப்பவோ கண்டுபிடிச்சிட்டியே. அப்படி இருக்கும்போது இப்போ என்னம்மா புதுசாக கேட்டுட்டு இருக்க? அப்படி இல்லை, மெக்கானிக் இல்லை அப்படின்னா வேற எதாவது பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவீங்களான்னு நினைக்கல. பார்த்தா அப்படி தெரியல. ஓ, மெக்கானிக்காவும் தெரியல, வேற மாதிரியும் தெரியல. அப்போ என்ன நினைச்ச? ரோட்ல ஏதாவது குப்பை பொறுக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சியா? மேபி இருக்கலாம், யாருக்கு தெரியும்? யோ, ஏன் அப்போ அந்த புள்ளிக்கிட்ட மொக்க வாங்கிட்டு இருக்க? வந்த விஷயத்த மட்டும் பேசியா? உன்னெல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. வீடு, நம்ம டாபிக் உள்ள போவோம். ஆமா, உங்க அக்கா ஒர்க் பண்ற ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்க அக்கா எங்க ஒர்க் பண்றாங்கன்னு தெரியுமா? எங்கள் அக்கா ஒர்க் பண்ணுற கம்பெனி யாருக்காவது தெரியாமல் இருக்குமா? பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி. அவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கிறதில்ல. இன்டர்வியூ நம்மளை கூப்பிட்றதே பெரிய விஷயமா? அந்த கம்பெனி உள்ள இன்டர்வியூக்காச்சும் போய் சுற்றி பார்த்துட்டு வரணும்னு எங்கள் அக்கா சொல்லுவா. அவளுக்கு அந்த கம்பெனியில் வேலை கிடைச்சது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதையும் தாண்டி நான் படித்ததுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ்க்கு தான் வேலைக்கு போகணுன்னு ஒரு குறிக்கோளோடு இருக்கேன், தெரியுமா? ஓ, அப்படி குறிக்கோள்லாம் கரெக்டு தான். ஆனா உன்னை எந்த காரணம் கொண்டும் உள்ள எடுக்க மாட்டோன்றது தான் ரியாலிட்டி. புரியுதா? ஏன் இத்தனை ஏன் தேவையில்ல. உன் வாயெல்லாம் வச்சு எங்களால் குப்பை கொட்ட முடியாது. எங்களுக்கு வேலை செய்கிற பொண்ணு தான் வேணும். வாய் பேசுகிற பொண்ணுலாம் தேவையில்ல. அதனால உன்னை உள்ள எடுக்கிறதுக்கெலாம் சான்ஸ் கிடையாது. திமிரு தானே உனக்கு? இல்லை கேட்குறேன், திமிரு தானே உனக்குன்னு? அதை முடிவு பண்ணுறதுக்கு நீ யாரு? நீ அந்த கம்பெனியில் ஜஸ்ட் ஒர்க் தானே பண்ணுற. அதனால் டிசிஷன் ஒன்றும் நீ எடுக்க முடியாது. அது பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் அக்காவும் சொல்லியிருக்கா. அதில் 2 MD இருக்காங்களா, ஒன்று ரோஹித், இன்னொன்று பிரகாஷ். ஸோ அவங்க 2 பேர் எடுக்கிறது தான் டிசிஷனா? அதையும் தாண்டி பிரகாஷ் மட்டும் முடிவு எடுத்தாலே போதுமா? அந்த கம்பெனியில் MD சொன்னபடி கேட்பாராம். எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் தெரிஞ்சு தான் வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு இருந்தால் போதும். எப்படி வேலைக்கு போகணும், எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், அதெல்லாம் நான் பார்த்துப்பேன்னு. ஓ, ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டு தான். ஆமாம், எங்கள் அக்காவை இன்டர்வியூ பண்ணி எடுத்தது கூட பிரகாஷ் சார் தானா? எங்கள் அக்கா சொல்லுவா. ஸோ அவளோட டேலண்ட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பிரகாஷ் சார் வேலை கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது என்னோட டேலண்ட்டையும் அந்த கம்பெனியில் புரிஞ்சுப்பாங்க.
அதே மாதிரி நந்தினியோட தங்கச்சின்ற ஒரு பேரும் எனக்கு இருக்கு. அதனால அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி நான் உள்ள போயிடுவேன். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சிஸ்டர் 1 செகண்ட். நீங்க சொல்ற பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனில ரோஹித் பிரகாஷ் 2 பேரும் எம்டிங்க தான். பட் அதையும் தாண்டி பில்லர் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரோட டிசிஷனும் அங்க முக்கியம். அவர் டிசிஷன் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பிரகாஷும் சரி ரோஹித்தும் சரி ஓகேன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுமா? ம், அப்படியா? பில்லர் ஆஃப் த கம்பெனியா? அது யாரு? நான் கேள்விப்பட்டதில்லையே. நீங்க ஒழுங்கா விசாரிச்சிருக்க மாட்டீங்க, அதனாலதான் உங்களுக்கு தெரியல. உங்க அக்கா வந்தாங்கன்னா நாளைக்கு நீங்களே கேட்டு பாருங்களேன். ஸோ பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியோட பில்லர் யாருன்னு. எப்போவுமே ஒரு ஆஃபீஸில் எம்டி தான் டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஏதோ கதை சொல்கிறீங்க. எம்டியும் தாண்டி ஒருத்தர் டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா? எம்டி ஓகே பண்ணுறவங்களே அவர் ரிஜெக்ட் பண்ணுவாரா? அந்த அளவுக்கு பெரிய ஆளா? ஆமா மேடம். ஏன்னா பிரகாஷ்க்கும் சரி ரோஹித்க்கும் சரி எல்லாமே அவர் தான். பார்க்கறதுக்கு தான் சாதாரணமா இருப்பாரு, ஆனா உள்ள எல்லாமே அவர் தான். அவருக்கு தெரியாம எந்த மூமெண்ட்டும் நடக்காது. ரோஹித் ஆகட்டும் பிரகாஷ் ஆகட்டும், அவர் இல்லாம எந்த டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அசால்ட்டா பேசிட்டீங்களே சிஸ்டர். அவ்வளோ பெரிய அப்பா டக்கர் யாரு ப்ரோ? அவரை தான் அப்போ ஃபஸ்ட்டு பார்க்கணும் போலயே. எக்ஸாக்ட்லி சிஸ்டர். பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியோட பில்லரே அவர் தான். ஸோ அதனால நீங்க அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கேட்கணும். ஸோ அவர் ஓகே சொல்லிட்டா நோ இஷ்யூஸ் ஃபார் பிரகாஷ் ரோஹித் போத் ஆஃப். ஆமாம், யார் அவரு? அவர் எப்படி மீட் பண்ணுறது? இது ஒரு நல்ல கொஷின் தான். பட் ஆன்சரும் நான் உடனே தான் சொல்ல போறேன். ஆனா நீங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்கன்னு தான் தெரியல. மீட் பண்றதுக்கு நீங்க எங்கேயும் போக வேணாம். அவரே உங்க கண்ணு முன்னாடி தானே உட்காந்துருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்க மீட் பண்றதுக்கு ஏன் தனியா போகணும்? ஏன் முன்னாடி உட்காந்துருக்காரா? ஆமா சிஸ்டர். அவர் ஒன்றும் அந்த கம்பெனில நார்மல் ஸ்டாஃப் கிடையாது. ஸோ பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியோட பில்லர் என் சஞ்சய் ப்ரோ தான். உங்க எல்டாப்ல உட்காந்துருக்காரு என் கருப்பு பேர் எழுத சஞ்சய் ப்ரோ, அவரு தான். அவர் ஓகே சொல்லிட்டா பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனில ஜாயின் பண்றதுல நோ இஷ்யூஸ். கட கட கடன்னு இப்ப பேசுறீங்க, அந்த மாதிரி பேசி பார்க்கும். பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனில ஜாயின் பண்ணுமா, அதுக்கு இவளே முயற்சி பண்ணிப்பாலாம். ஸோ நீலாம் யாருடா அப்படின்னு கேட்டல்ல, பா செக்யூரிட்டி கிட்ட, அதாவது கேட்டுக்கிட்ட வந்து நின்று செக்யூரிட்டி கிட்ட உள்ள போலாமான்னு கேட்ப பாரு. அப்பவே செக் பண்ணி உன்னை கேட்லயே வெளில அனுப்பிடுவேன். பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி கேட்டை கூட நீ தொட முடியாது. உன் ஆசையில தீய அள்ளி வைக்க. இவ்வளோ நேரம் சொன்ன பில்லர் ஆஃப் தி கம்பெனி நீங்களா? பில்லர் ஆஃப் த கம்பெனியான்ல எனக்கு தெரியாது, அது அவன் கொடுத்த பில்டப்பு. ஆனா அந்த ஆஃபீஸ்க்குள்ள வரணும்னா என்னை தாண்டி தான் நீ உள்ள போய் ஆகணும். அப்படி நீ என்னை தாண்டி போக சான்ஸே இல்லைன்னு நான் சொல்றேன். போதுமா? கொஞ்சம் வாயை க்ளோஸ் பண்ணு. நம்ம வந்த விஷயத்தை பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் நீ பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி கேட்டை தொடுவியா இல்லை இன்டர்வியூ கேபினை தொடுவியான்றத அப்புறம் பார்த்துக்கலாம். சரி சரி, நீங்கள் கோவமாக இருக்கீங்க. அப்புறமா என் வேலை விஷயத்தை பற்றி பேசுவோம். நம்ம வந்த விஷயத்தை பற்றி பேசுவோம்னா இப்படிலாம் சமாளிக்கிற பத்தியா? சரி, எனக்கும் இப்போ நீ வேலைக்கு போகிற விஷயம் முக்கியம் கிடையாது. நான் உன்கிட்ட பேச வந்த விஷயம்தான் முக்கியம். ஸோ அதை பற்றி பேசுவோம். ஆமாம், எங்கள் அக்காவை அண்ணின்னு யார்கிட்டயே சொல்லி பேசிகிட்டு இருந்தீங்க. நீங்கள் அவங்கள தங்கச்சின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்க. இதுக்கெலாம் என்ன அர்த்தம் எனக்கு புரியல. அக்கா லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்போது என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு புரியல. ஏன்னா எங்கள் அக்கா படிக்கிறதுக்காக எங்கள் அப்பா இருந்த நிலம் எல்லாத்தையுமே விற்று தான் படிக்க வச்சாங்க. அவளுக்கு வேலையும் அதுக்கு தகுந்த மாதிரி கிடச்சிருச்சு. மறுநாள் எங்கள் அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா, இந்த மாதிரி வேலை கிடச்சிருச்சுப்பா, நான் இன்னும் ஒரு 1 வீக்கில் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்லாம் ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக்கு. என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு புரியல. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டோம். ஆனால் நாங்கள் கூப்பிட்டு போன ஹாஸ்பிட்டலு ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் தான். அங்கே டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. ஸோ எங்கள் அக்கா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணோன்னா டாக்டர்கிட்ட எவ்வளோ செலவாகும்னு கேட்டால், அதுக்கு அவர் சொன்ன அமௌண்ட்டு ரொம்ப பெருசு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் இருந்த சின்ன சின்ன பொருளெல்லாம் விற்றோம். அதுக்கப்புறம் வீட்டை அடமானம் வச்சோம். அதுக்கப்புறமும் எங்கள் அக்கா ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாமே பணம் கேட்டா. அதையும் தாண்டி ஒரு 3 லட்ச ரூபா தேவைப்பட்டுச்சு.
அப்பதான் கோயிலுக்கு போய் உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்கா. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாமல். அப்போது அங்கே ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பரிகாரம் பண்ண வேண்டியது இருக்குது, அது பண்ணால் காசு தருவாங்க அப்படின்ற மாதிரி எங்கள் அக்கா கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த நியூஸை கேள்விப்பட்டு எங்கள் அக்கா அவங்க சொல்கிற பரிகாரத்தை பண்ணுறதுக்கு ரெடி ஆனாலாம். சரி, பரிகாரம் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணுறது தான் அந்த பரிகாரன்றது உங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சு தானே பண்ணாங்க? ஆமாம், கல்யாணம் பண்ணுறது தான் அந்த பரிகாரம்னு சொல்லி தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கா. முழு மனசோட தான் பண்ணியிருக்கா. ஏன்னா ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கடவுள்கிட்ட கேட்டப்ப அவர், நான் உனக்கு இப்படியும் ஹெல்ப் பண்ணுறேன், இந்த தியாகத்தை நீ பண்ணாதான் உங்கள் அப்பாவை காப்பாற்றலான்ற மாதிரி தான் எங்கள் அக்காவுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு. அதனால் எங்கள் அக்கா அதை மனப்பூர்வமாக ஒத்துக்கிட்டு தான் பரிகாரத்தை பண்ணி கொடுத்தா. சரி, உங்களுக்கு யாருக்கும் தெரியாதா இப்படி ஒரு பரிகாரம் பண்ண போகிறாங்கன்றது? இப்போ எனக்கு இருக்கிற மெச்சூரிட்டி கூட அப்போ கிடையாது. எங்கள் அக்காவால் இப்போ இந்த 2 வருஷத்தில் வந்தது தான் இந்த மெச்சூரிட்டி எல்லாமே. அதுக்கு முன்னாடி என்ன தான் நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எங்கள் அக்காவோட நிழலில், என் ஃபேமிலியோட நிழலில் மட்டும்தான் இருந்தேன். தனியாக இந்த சமுதாயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்றது கூட எனக்கு தெரியாது. ஆனால் எப்படி இப்போ ஃபேஸ் பண்ணுங்கிறத எங்களுக்கு இந்த சமுதாயம் நல்லாவே கற்றுக் கொடுத்துருச்சு. அது ஒரு பொம்பளை பிள்ளையா தைரியமாக எப்படி இருக்கணும், எல்லாரையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும், நமக்கான தேவையை எப்படி பூர்த்தி பண்ணிக்கணும், காசு இல்லைனா யாரும் மதிக்கக்கூட மாட்டாங்க, அந்த காசை நியாயமாக சம்பாதிக்கணும், நேர்மையாக சம்பாதிக்கணும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே எங்கள் அப்பா எங்கள் அக்கா 2 வருஷமாக இப்போ எனக்கு கற்றுக் கொடுத்தது தான். அப்போ நான் விளையாட்டு பிள்ளையாக தான் இருப்பேன். அதனால என்கிட்ட அவங்க எதுவுமே சொல்லலை. இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் கூட எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அக்கா பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டது தான். ஆனால் எனக்கு தெரியுன்ற மாதிரி என் ஃபேமிலியில் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் நான் காமிச்சது கிடையாது. எங்கள் அக்கா ஃபீல் பண்ணுறா, எங்கள் அக்கா கஷ்டப்படுறா, ஏன் தான் நான் போய் பாட்டிக்கிட்ட கேட்டிருக்கேனே தவிர எனக்கு இந்த விஷயம் தெரியும், எதனால் அக்காவுக்கு இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்லாம் நான் கேட்டதும் கிடையாது. எங்கள் அக்கா ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து பணத்தை கொடுத்தா, அது எனக்கு தெரியும். ஆனால் எங்கள் அம்மாவும் எங்கள் பாட்டியும் கேட்டப்போ நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் போகிறேன், எனக்கு ஒருத்தவங்க உதவி பண்ணாங்க, அவங்களுக்கு நான் திரும்பி உதவி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட போனா. மறுநாள் காலையில் வந்தப்போ நார்மலாக தான் வந்தா. ஆனால் எதையும் நினச்சி அழுதுகிட்டே இருந்தா. அப்பா ஆப்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு டாக்டர் சொன்னப்போ சந்தோஷப்பட்டா. அதுக்கப்புறம் அப்பா ஒரு 10 days ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அவர் கூடவே இருந்தோம். அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டோம். அப்படியே ஒரு மாதம் போச்சு. வரைக்கும் என்கிட்டன்னு இல்லை, யார்கிட்டையுமே அந்த உண்மையை பற்றி அக்கா சொல்லலை. அவள் என்ன பரிகாரம் பண்ணா, எப்படி அவளுக்கு காசு கிடச்சிச்சு அப்படின்றதெல்லாம் எங்கள் யாருக்குமே தெரியாது. ஒரு மாதம் கழித்து தான் அவள் வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொன்னா இந்த மாதிரின்னு. சரி, அதுக்கு நீங்களா என்ன சொன்னீங்க? தான் சொல்கிறேனே, அவங்க பேசும்போது கூட வெளியில் நின்று தான் இதை கேட்டேன். அதனால தான் எனக்கு தெரியும். என்கிட்ட இது வரைக்குமே யாரும் எதுவும் சொன்னதும் கிடையாது. எனக்கு தெரியுன்றதை நானும் காமிச்சிக்கிட்டது கிடையாது, அவங்களும் என்கிட்ட காமிச்சிக்கிட்டது கிடையாது. நான் தெரிஞ்சதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். எங்கள் அக்கா அந்த உண்மையை சொன்னதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? என்னம்மா இப்படி சொல்ற? பரிகாரம்னு சொன்னாலும் அப்படி ஒரு பரிகாரத்துக்கு நீ ஏமா ஒத்துக்கிட்ட? அப்பா, தயவு செஞ்சு அப்படி கேட்காதீங்கப்பா. அது பரிகாரம் தான், நான் பரிகாரத்துக்காக தான் பண்ணி கொடுத்தேன். ஆனால் என் மனசு அந்த விஷயம் ரொம்பவே பாதிச்சிருச்சு தான்ப்பா. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை தவிர வேற எதுவுமே எனக்கு கை கொடுக்கலப்பா. கடைசி நேரத்தில் நான் நின்னேன். உங்களுக்கு காலையில் ஆப்ரேஷன், அப்படி இருக்கும்போது நைட்டு நான் பணம் கட்டியே ஆகணும். வேற என்னப்பா என்ன பண்ண சொல்கிறீங்க? கடவுளாக காமிச்ச வழி அதுன்னு நான் அதை பண்ணேன்ப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, நீங்கள் இந்த மாதிரி வருத்தப்படாதீங்க. அதனால தான் நீங்கள் கேட்கும்போது ஃபுல்லாக நான் இப்போ சொல்கிறேன் அப்போ சொல்கிறேன்னு நான் நாளை கடத்திக்கிட்டே வந்தேன். ஏன்னா டாக்டர் உங்களுக்கு அதிர்ச்சி தர்ற மாதிரியோ சந்தோஷம் தர்ற மாதிரியோ டக்குன்னு எந்த விஷயமும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இதுக்கப்புறமும் உங்கள்கிட்ட மறைக்க முடியாமல் தான்ப்பா இந்த உண்மையை சொல்லிட்டேன். பா ப்ளீஸ்ப்பா, எதுவும் யோசிக்காதங்கப்பா. அந்த கோயிலை நான் தாண்டின அடுத்த நிமிஷமே அதை நான் மறந்துட்டேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா, நான் ஒரு ஹெல்ப் பண்ணேன், அவங்க திருப்பி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாங்கப்பா, அவ்வளோதான்ப்பா. நீங்கள் அதை எதுவும் நினைக்காதீங்கப்பா. அதே மாதிரி என்னையும் எதுவும் தப்பாக நினச்சிடாதீங்கப்பா. எந்த பொண்ணுமே செய்ய துணியாத ஒரு விஷயம் இந்த அப்பனுக்காக நீ பண்ணியா? உன்னை நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன நீ காப்பாத்திட்ட நான் பெருமைப்படுறதா, இல்லை இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கேன்னா இதை நினைச்சு கவலைப்படுறதா? எனக்கு ஒண்ணுமே புரியலையடம்மா. ஏடி, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்தாடி. அன்னைக்கு கல் மாதிரி நின்ன, உன் முகத்துலையும் சரி உன் ஆசைவிலையும் சரி எந்த இதுவுமே தெரியலையடி. உங்கள் அப்பனுக்காக உன்னை கல்லாக்கிக்கிறாடி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்து நின்ன. அப்பாவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எங்கள் அப்பா பிழைக்கிறதுக்கு கடவுளாக காட்டின வழி தான் அது. கடவுள் மாதிரி அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நான் அவங்கள சாமியாக தான் நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் இது கிராமண்டி. நீ பண்ணிட்டு வந்த காரியம் மட்டும் வெளியில் தெரிஞ்சதுன்னா எப்படிலாம் பேசுவாங்க தெரியுமா? உங்கள் அப்பனை காப்பாற்றுனதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் உன் வாழ்க்கையை அழிச்சிட்டு வந்துலடி நிற்கிற. அது பரிகாரம் தான், நீங்களாம் நினச்சி பயப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. நான் அதை பரிகாரமாக தான் நினச்சி பண்ணேன். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. நீ பரிகாரம் நினைச்சு தாண்டா பண்ண, வெகுலியா தான் பண்ண, உன் அப்பா உசுரை காப்பாற்றணுன்றதுக்காக தான் பண்ண. ஆனா இந்த உலகம் அப்படி அதை ஒத்துக்காதேடா.
என்னடி இப்படி சொல்ற? எங்க தலையில மண்ணள்ளி கொட்டிட்டியேடி. அம்மா நான் அப்படிலாம் எதுவும் செய்யலம்மா. அதான் நான் சொல்றேனே, அந்த கோயிலை தாண்டின அந்த செகண்டோட அதை நான் மறந்துட்டேன். ஏண்டி நீ ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது உன் கழுத்துல தாலி, உனக்கு கல்யாணம் அடையாளம் எதுவுமே இல்லையேடி. அப்படி இருக்கும்போது இது வரைக்குமே எங்களால் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி எந்த அடையாளமும் கிடையாது. என்ன நினைச்ச அந்த பரிகாரத்தை பண்ண? அதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறேன், தாலி எதுவுமே கழுத்தில் இல்லையம்மா. அப்பா அந்த பரிகாரத்தை பண்ண சொன்னாங்க. ஆனால் அந்த பரிகாரம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா தோஷம் கழிக்கிறதுக்காக பண்ணாங்களாம். அதனால தாலி கட்டின அடுத்த செகண்டே அந்த தாலியை கழட்டி குளத்துல விடணும்னு சொன்னாங்க. நானும் கழட்டி கொடுத்துட்டேன், அவங்க குளத்துல விட்டுட்டாங்கப்பா. என்னடி சொல்ற? தாலியை கழட்டி குளத்துல விட்டுட்டியா? சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தான் சொல்லிட்டேன், பரிகாரத்துக்கு பண்ணன்னு தான் சொல்றேன். ஆனா கல்யாணம் பண்ணவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்க காலில் விழுந்தாச்சும் அந்த பையன் கூட உன் வாழ்க்கை அமைச்சு தரலான்னு பார்த்தா தாலியை கழட்டிட்டேங்கிற. மா நீ பரிகாரம்னு சொல்லலாம், ஆனால் ஊர் உலகம் அந்த பரிகாரம்னு ஒத்துக்காதேடம்மா. யாருடா உனக்கு தாலி கட்டினா, யாருன்னு சொல்லு, எந்த குடும்பம்னு சொல்லு, எந்த பையன் சொல்லு. அவன் காலில் உண்டாச்சும் என் பொண்ணு எனக்காக தான் இப்படி ஒரு தப்பை பண்ணா. அவளை தண்டிச்சிடாதீங்க, பரிகாரத்துக்கு பண்ண கல்யாணமா நினைக்காதீங்க, அவளை ஏற்றுக்கோங்க, நான் கேட்குறேன்டா. வேணாம்ப்பா ப்ளீஸ்ப்பா, உண்மையாவே நான் போய் சொல்லலை. அவங்க பரிகாரம் தான் சொன்னாங்க, தோஷம் தான் சொன்னாங்க. தாலியை கழட்டி கேட்டாங்க, கொடுத்துட்டு வந்துட்டேன். அதையும் தாண்டி எனக்கு அவங்கள பற்றி எதுவுமே தெரியாதுப்பா. எதுவுமே தெரியாதா? யாருன்னே தெரியாமல் எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? என் கண்ணை கட்டி தான்ப்பா மணமேடையில் உட்கார வச்சாங்க. அதனால எனக்கு தாலி கட்டினது யாருன்னு தெரியாது. இதெல்லாம் செய்ய சொன்ன குடும்பமும் யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. ஒரு ஜோசியக்காரர் தான் நடுவில் இருந்து எல்லாத்தையுமே சொன்னார். அவர் சொல்ல தான் நான் செஞ்சேன். அவர் தாலியை கேட்டார், நான் கழட்டி கொடுத்துட்டு வந்துட்டேன், அவ்வளோதான்ப்பா. கடவுளே, என் பொண்ணுக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்த? அதுவும் என் மூலியமா ஏன் கொடுத்த? என் பொண்ணு இப்படி சொல்றாளே, ஐயோ கடவுளே. மா அப்பாவுக்காக சொல்லாதடாம்மா, சொல்லுடா. அவங்க யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த பையனுக்கு ஒன்று கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்பா அவங்க பரிகாரம் பண்ணுறதுக்கு பொண்ணு வேணும் தாப்பா தேடினாங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்லாம் சொல்லலப்பா. அவங்களுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணேன், அவங்க திருப்பி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவ்வளோதான்ப்பா. அந்த ஜோசியக்கார் சொல்லிட்டாரு, இது பரிகாரத்துக்காக பண்ணுற கல்யாணம் தான், இந்த கல்யாணத்தை பற்றி நீ நினச்சி பார்க்கக்கூடாது, கோயில் வாசலை தாண்டும் போதே மறந்துடணும்னு. அதே போல் நான் மறந்துட்டு தான்ப்பா வந்தேன். ஐயோ இந்த உண்மை மட்டும் வெளியில் தெரிஞ்சா இது கிராமண்டி எப்படி பேசுவாங்க தெரியுமா? அப்பாவுக்காக சொல்லாதடா, திரும்ப திரும்ப கேட்குறேன். யாருடா அவங்க? பா சீரியஸாகவே எனக்கு அவங்களாம் யாருன்னு தெரியாதுப்பா. பணம் தரம் பண்ணுறேன்னு தான் கேட்டாங்க, நான் பண்ணேன்ப்பா. கடவுளே, என் பொண்ணுக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்த? எல்லாரும் பேசுறது இருக்கட்டும், உன்னால அந்த விஷயத்த மறக்க முடியுமாடா? அடுத்த வாழ்க்கையை தேட முடியுமாடா? அப்பா அவங்க வேணா பரிகாரத்துக்கு பண்ணியிருக்கலாம், ஆனால் எனக்கு இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசைலாம் கிடையாதுப்பா. ப்ளீஸ்ப்பா நான் உங்கள் கூட இருந்துடுறேன்ப்பா, எனக்கு அது மட்டும் போதும்ப்பா. என்னை இப்படியே விட்டுருங்கப்பா ப்ளீஸ்ப்பா. ஆனால் என்னை தப்பாக மட்டும் நினைக்காதீங்கப்பா. நான் உண்மையிலே எனக்கு உதவி செஞ்சவங்களுக்கு திருப்பி உதவி செய்யணுன்ற மனிதாபிமானத்தில் தான்ப்பா செஞ்சேன். சரிதான், நீ உதவின்னு தான் செஞ்ச, மனிதாபிமானத்துல தான் செஞ்ச. ஆனா ஒரு சின்ன பொண்ணாச்சு இப்படி ஒரு பரிகாரத்தை பண்ண சொல்றமே, அவங்களாம் யோசிக்கலல்லம்மா. உன்னை சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாங்கல்ல. இல்லைப்பா அவங்க சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கல, நானே தானப்பா பண்ணுறேன்னு சொன்னேன். அதில் அவங்களோட சுயநலம் ஒன்றும் இல்லைப்பா. சின்ன பொண்ணா இருக்காளே, பணத்தேவன் வந்து நிக்கிறாளே, அவளுக்கு காசு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடத்துல தள்ள வேணாம்னு நினைக்கலல்லம்மா. நான் கூட என்னவோ நினைச்சேன், உன்னை சேர்த்து வச்சிடலான்னு. ஆனா நீ சொல்றத பார்த்தா சுயநலவாதி கூட்டமா இருக்கும் போலயே, பணக்கார கும்பலா இருக்கும் போலயே. அதனாலதாம்மா பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த உலகத்துல காசு பணம் தாம்மா ஒருத்தவங்க கேரக்டரையும் நிர்ணயிக்குது. அதே மாதிரி தாம்மா காசு கொடுத்தா எல்லாத்தையும் பண்ணிடலான்னு உன்னையும் வேலைக்கு வாங்கிட்டாங்க. ஏமா இப்படி பண்ணாங்க? என் பொண்ணுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்றதுக்கு அந்த குடும்பத்துக்கும் சரி, தாலி கட்டின பையனுக்கும் சரி எப்படிமா மனசு வந்துச்சு? தாலி கட்டினது ஒரு பக்கம், உன் மனசு கஷ்டமா இருந்தாலும் அந்த தாலி அடுத்த செகண்டே கைட்டி கொடுக்க சொல்லி வாங்கியிருக்காங்களே, எவ்வளவு கேவலமா உன்னை பார்த்துருக்காங்க, எவ்வளவு கேவலமா உன்னை பயன்படுத்திக்கிட்டாங்க. தாலியை கட்டும் போதும் என் பொண்ணு மனசு எப்படி துடிச்சு போயிருக்கும். ஏண்டி தாலியை கட்டின அடுத்த நிமிஷமே அதை கைட்டி கொடுக்க உனக்கு எப்படி மனசு வந்தது? பெத்த தாயா இதெல்லாம் கேட்கும்போது மனசு கொதிக்குதுடி நந்தினி. அந்த பரிகாரம் தானே சொன்னாங்க, அதனால மனசை கல்லாக்கிக்கிட்டு கழட்டி தான் பாட்டி கொடுத்துட்டு வந்தேன். பொண்ணுக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடாத ஒரு கொடுமை, தாலி கட்டின அடுத்த செகண்ட் அவ கையாலே அந்த தாலியை கழட்டி கொடுக்கறது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? அதை அனுபவிச்சுட்டு வந்திருக்காளே என் பேத்தி. அம்மாடி, ஏன்டா இப்படி ஒரு தண்டனையை அப்பாவுக்காக ஏத்துக்கிட்ட? அப்பா நான் அதை தண்டனையா நினைக்கலப்பா, பாக்கியமா தான்ப்பா நினைச்சேன். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்ப்பா, எனக்கு நீங்க மட்டும் போதும்பா, என் கூட இருங்கப்பா. புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு தாலியை கழிட்ட சொன்னாலே அந்த சடங்கு அவ்வளோ பெரிய விஷயமா எல்லார் மனசையும் பாதிக்கும். அப்படி இருக்கும்போது உனக்கு என்னடா அம்மா வயசு? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அந்த தாலியை அடுத்த செகண்டே கழட்டி வாங்கியிருக்காங்களே, இப்படி ஒரு கொடுமையை என் பொண்ணுக்கு பண்ணியிருக்காங்களே, அவ்வளோ பெரிய சுயநலவாதி கூட்டமாடாது. மாசமா எங்கள்கிட்ட சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்த தவிப்புக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வழி இருக்காடாம்மா. இந்த ஒரு விஷயம் போதும், எப்படி ஆட்டி படைக்கிறான்னு மட்டும் பாருங்க. அத்தை என்னம்மா நீ பின்னாடி நிக்கிற?
நீங்கள் என்னத்த பண்ணுறீங்க உள்ளே போகாமல் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க? சும்மாதான் வீட்டுக்கு உங்கள் அப்பாவை பார்க்கலான்னு வந்தேன். ஆனால் அடுப்பை ஆஃப் பண்ணனான்னு தெரில. போய் அடுப்பை ஆஃப் பண்ணனா இல்லையான்னு பார்த்துட்டு வரேன். சரிங்க அத்தை. எப்போ வந்தான்னு தெரியலையே. ஐயோ, அப்பா அக்காவும் பேசுனது வர இந்த அத்தை முழுசாக கேட்டுருச்சு. என்ன பிரச்சனை பண்ண போகுதுன்னு தெரியலையே. என்ன எல்லாரும் காலையில எங்க வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, உங்க பொண்ணு உங்களுக்காக ஏதோ பரிகாரம் பண்ணலாமே, ஒரு நாள் கல்யாணம்னு. அதான் அந்த மாதிரி எங்களை யாரையாவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்க வந்தோம். என்ன மைனரே திமிரா உங்களுக்கு யார் சொன்னா? ஊருக்குள்ள இப்ப இந்த டாபிக் தானே போயிட்டு இருக்கு, உங்க பொண்ணு பண்ண ஒரு நாள் கல்யாணத்தை பத்தி. ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஒரு தடவை தாலி கட்டிக்கிட்டா, அவன் கூட வாழாமலா வந்திருப்பா, அவனும் வாழாமலா அனுப்பியிருப்பான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க தம்பி. நீங்களாம் ஒரு பொண்ணை பெத்தவங்க தானே, இப்படி எல்லாம் பேசுறீங்களே, வாய் கூசலியா? தம்பி, நான் அதுக்காக வரல. ஊர் பேசுறதெல்லாம் காதுல வாங்கிக்காதையா. உன் பொண்ணு உனக்காக பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கா. இப்படி ஒரு பரிகாரம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அவள் பரிகாரத்துக்காக தான் அப்படி பண்ணியிருப்பா. சின்ன வயசுலேருந்து நந்தினியை நாங்கள் பார்க்குறோம். அவள் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. உனக்கு ஒன்று துடிச்சு போயிட்டா. இப்படி ஒரு காரியத்தை பண்ணதுக்காக அவளுக்கு நான் உண்மையிலே பெருமிதமாக நன்றி சொல்கிறதுக்கு தான் வந்தேன். இப்படி ஒரு விஷயத்த பண்ண உங்கள் அப்பனுக்காக நீ துணிஞ்சிருக்கியம்மா. முக்காய் பாட்டி, நீ வாய முடுன. இந்த நந்தினி பிள்ளை யாரையும் எடுத்து பார்க்காது போவாது, எல்லாம் கரெக்டு தான். ஆனா அமுக்கு மாதிரி இருந்துட்டு இப்படி ஒரு நாள் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்குது. அதுவும் அவன் கேட்டாலும் தாலியும் கட்டி கொடுத்துட்டு வந்துருச்சாமே. அது வேணா எங்களுக்கு ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்க சொல்லு, மறுநாள் தாலியை கட்டி கொடுத்தாலும் எங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது. ஆனா ஒரு நாள் இந்த பிள்ளை கூட வாழ்ந்தா எங்களுக்கு போதும். ஏய், எல்லாரையும் வெட்டி வகுந்துருவா சொல்லிட்டேன். என் பொண்ணை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க, நான் மனுஷனா கூட இருக்க மாட்டேன். இப்ப என்ன மிருகமா பாப்பீங்க. ஏன் முத்தையா அண்ணன் எல்லாரும் மேலேயும் கோவப்படுறீங்க? உங்கள் பொண்ணு பண்ண காரியம் அப்படி, அதனால அப்படி தான் பேசுவாங்க 4 பேர் 4 விதமாக. இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். வேற என்ன பண்ண சொல்கிறீங்க? அப்பா, நீங்கள் கோவப்படாதீங்கப்பா. அவங்க எவ்வளோ கேவலமாக வேணாலும் பேசிட்டு போட்டோம். தயவு செஞ்சு நீங்கள் கோவப்படாதீங்கப்பா. உங்க பொண்ணை கோவப்படாதீங்கன்னு சொல்லுது. என்னம்மா, அடுத்தடுத்து உங்க அப்பா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் வேணும். எப்படி எங்கள யார் அடுத்தது ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்? ஏண்டா, மனசாட்சியே இல்லையாடா உங்களுக்குலாம்? உங்க வீட்லலாம் பொம்பளைங்களே இல்லையாடா? அவங்கள்ட்ட இப்படி தான் பேசுவீங்களா? எங்கள் வீட்டில் வந்து இப்படி பேசுறதுக்கு முன்னாடி உங்கள் மூஞ்ச நீங்களே கண்ணாடியில் பார்த்து துப்பிக்கிங்கடா. இப்படி நெருக்கடியாக வந்து நிற்கிறா, அதில் நீங்களாம் குளிர் காயலான்னு பார்க்குறீங்களா? நல்லா வடா இருக்க போறீங்க. நீங்களாம் நாசமாக போயிடுவீங்கடா. பொம்பளை பிள்ளை எப்படி பேசுறமேன்னு வாய் கூசாம பேசுறீங்க. ஏன்டா அப்படி இருக்கீங்க? நாங்க ஒண்ணும் மோசமா இல்ல. பொம்பளை பிள்ளை எப்படி பேசுறமேன்னு நினைக்கவும் இல்ல. பொம்பளை பிள்ளையா அந்த பிள்ளை பண்ண காரியம் அப்படி இருக்கு, அதனால அப்படிதான் பேச வேண்டியது வரும். எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? ஏய், மரியாதையா போயிடுங்க, இல்லன்னு வச்சுக்கோங்களா இங்க வெட்டு குத்தே நடக்கும். ஆமா, உண்மையை கேட்க வந்தா வெட்டு குத்து நடக்குமாம்ல. வெட்டு குத்து நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நாங்க போயிட்டு வரோம். யார் அடுத்தது உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நீங்க யோசிங்க. ஏன்னா நீங்க கண்ணை மூடிட்டு படுத்திருக்கும் போது அந்த பிள்ளையா ஒரு முடிவு எடுத்து எவனையோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. இப்ப நீங்க நல்லா தானே இருக்கீங்க. அடுத்தது எங்கள யார் பெஸ்ட்னு யோசிச்சு சொல்லுங்க. வேணடா, என் பொறுமைக்கு ஒரு எல்லாம் உண்டு. என்ன நீங்க மனுஷனா பார்க்க மாட்டீங்க. கோவப்படாதீங்கப்பா. உங்கள் எல்லாரும் காலையும் விழுறேன். ப்ளீஸ், என்னை எவ்வளோ கேவலமாக வேணாலும் பேசிக்கோங்க. எங்கள் அப்பா முன்னாடி பேசாதீங்க. நீங்களாம் போங்க. அப்படி ஏன்டா எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு நிற்கிறீங்க? போங்கடா. நீ ஒண்ணு நியாயம் பேச வராத. பெரிய இதாட்டம். நீ நவரு, நாங்க பேசிக்கிறோம். டேய், மரியாதையா போயிடுங்க. கீர்த்தனா, உள்ள கிடக்கிற அருவாள் எடுத்துட்டு வாமா. இவனுங்களுக்கு எல்லாம் வாயால பேசினா பத்தாது. கோவமா இருக்காருவா, அப்புறமா வந்து பேசிக்கலாம். 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க தான். இதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்படி நம்ம பொண்ணை வச்சு ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கணுமா, நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலமை வருமேன்னு. இவர் பண்ணிப்பாராம். வந்து கேட்டால் அதுக்கான பதில் சொல்ல மாட்டாராம். அதானே, இப்படி ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி ஊரை பத்தி யோசிக்க வேணாமா? அப்புறம் வயசு பசங்களும் இப்படிதான் வந்து கேட்பானுவோம். இன்னும் எத்தனை பேர் கேட்க போறாங்களோ தெரியலையா? இதுக்கப்புறம் இந்த புள்ள எப்படி வெளியில தலை காட்ட போகுதுன்னு தெரியலையே. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஏதோ போ, உன் தலையெழுத்து அப்படித்தானே இருக்கும்போது யாரால மாற்ற முடியும்? அழுவாதம்மா நந்தினி. எனக்கு தெரியும், நான் புரிஞ்சுக்கிறேன். நான் சொல்ற 4 பேர்த்த எடுத்து நீ கவலைப்படாதம்மா. என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். ஊர்ல இருக்கிறவனுங்க எல்லாம் பேச வந்துட்டானுங்க. எவ்வளவு கேவலமா பேசுறானுங்க. அதுவும் ஒரு பொண்ணை பத்தி பேசணும்னா ஏன் இப்படி எல்லாரும் கிளம்பி வரானுங்க? ஐயா, மனசை விட்டுறாதையா. நான் ஒன்று சொல்கிறேன், நீ அதை எப்படி புரிஞ்சுப்பான்னு தெரியல. ஏன்னா உங்கள் குடும்பத்துக்குள்ளே நடந்த விஷயம் வெளியில் வரைக்கும் வந்திருக்குன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆளால் தான் வெளியில் வந்திருக்கு. ஏன்னா அதை பரப்பி விட்டு அது மூலயமா குளிர்காய நினைக்கிறது உன் குடும்பத்து ஆளுங்க தான். என்ன முக்காயக்கா சொல்கிறீங்க? ஆமாங்க்கா, உங்கள் பொண்ணால் தான் செய்தி எல்லாருக்கும் தெரியுன்ற மாதிரி தான் என் காதுக்கு செய்தி வந்துச்சு. உங்கள் பொண்ணை தான் நீங்கள் விசாரிக்கணும். ஏன்னா உங்கள் குடும்பத்தில் எங்கேயோ ஒரு ஊரில் நடந்த விஷயம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக நீங்கள் போனப்போ நடந்திருக்கு. அப்படி ஒரு விஷயம் இப்போ ஊர் பூரா தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் என்னவோ உங்கள் பொண்ணாக தான் இருக்கும். உங்கள் பொண்ணு வேறு ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு இதை பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்து சூதானமாக இருங்க. பிள்ளைக்கு தைரியம் சொல்லுங்கள். நந்தினி அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி காலி பயிலவை தான் அப்படி பேசிட்டு கிடப்பானோ. இவனோ பேச்செல்லாம் நீங்கள் காதில் வாங்காதீங்க. நீயாச்சும் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னியம்மா, ரொம்ப நன்றிம்மா. என் மொவ ஏன் தான் இப்படி இருக்காலோ தெரியல. அவன் அண்ணன் குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். வரட்டும், நான் பேசிக்கிறேன். சரிக்கா, நான் தான் சொன்னன்ற மாதிரி காமிச்சிக்காதீங்க. அங்கே உங்கள் பொண்ணு தான் நியூஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான்னு நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆண்டி, இப்படி ஒரு துரோகத்தை பண்ண இந்த குடும்பத்துக்கு
அம்மா நீ என்ன புரியாம பேசிக்கிட்டு இருக்க? நான் என்ன துரோகம் பண்ண? ஊர்ல எல்லாரும் பேசுறது கேட்டு நானே அதை பத்தி விசாரிக்கணும் தான் வந்தேன். ஏமா அப்படி ஒரு விஷயத்தையே பண்ண? அத்தை நான் இங்கே தான் நிற்கிறேன், தெரியாத மாதிரி பேசாதீங்க. நேற்று அப்பா அக்கா அம்மா எல்லாரும் பேசும்போது நீங்கள் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. அது நீங்கள் பேசுகிறப்ப நான் மட்டும் தான் கேட்டிருப்பேனா? வேற யாராவது கேட்டிருப்பாங்கல்ல? என் தங்கச்சி எல்லாரும் உன்னை பத்தி சொல்லும் போது கூட என் தங்கச்சின்னு சரி நான் விட்டுட்டு போயிட்டேன். ஆனா என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் எதுவும் நியூஸ் வெளியில சொல்லலண்ணே, எனக்கு எதுவும் தெரியாது. நானே பதறி போய் தான் வந்திருக்கேன். சரி என் மருமகளுக்கு வந்த இந்த கலக்கத்தை நம்ம தொடக்கணும், நம்ம பையனை உடனே மருமகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அது மூலயமா அவள் கலக்கத்தை தொடச்சிட்டு வந்தா நான் என் பையனை கையோட கூட்டு வந்திருக்கேன். அடமானத்துக்கு வீட்டை எழுதி வாங்கிட்ட, அவள் வேலைக்கு போறான்னு உனக்கு அப்பவே பொறாம வந்துருச்சு. இப்போ உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மொத்தமாக அந்த வீட்டை நீயே எடுத்துக்கலாம், அவளையும் உன் கூட கையில் வச்சுக்கலாம், அந்த குடும்பத்தையே அடிமையாக்கிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியாடி. உனக்கு எப்படி இப்படி ஒரு துரோகத்தை பண்ண மனசு வந்தது? அம்மா அப்படிலாம் இல்லை, நானே என் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு எவ்வளோ பாதிரி போய் நின்னேன். என்னால் காசு கொடுக்க முடியலன்னு நான் எப்படி வருத்தப்பட்டேன். என்னம்மா என்னை பார்த்து இப்படி பேசுறீங்க? எல்லாரும் சுயநலமா இருந்தாங்க, ஆனா நீங்களும் இப்படி சுயநலமா இருந்துட்டீங்களா? நீ அப்படிலாம் இல்லம்மா, ஏன் நீங்களாம் தப்பா நினைக்கிறீங்க? நான் தான் சொல்றேன் நந்தினிக்கு அந்த கலக்கத்தை தொடக்கிறேன், என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. ஏம்மா போதுமா, நீ பண்ண நல்லது எங்க குடும்பத்துக்கு போதும். அதனால நீ வாயை முடிக்கிட்டு கிளம்புனா மட்டும் போதும். இதுக்கப்புறம் தங்கச்சி நான் உன் மூஞ்சில முடிக்க மாட்டேன், நீ என் வீட்டுக்கு வரக்கூடாது. என்னண்ணே ஓவரா பேசிட்டு இருக்க? போனா போது நம்ம அண்ணன் பொண்ணாச்சு, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்தாலும் பரவாயில்ல, நம்ம பையனுக்கு கட்டி வைப்போம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னன்னா இவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்க? நீங்களாம் பண்ண விஷயத்துக்கு எங்க காலில் வந்து என் பொண்ணுக்கு வாழ்க்கை கூட நீங்க தான் கேட்கணும். அதை விட்டுட்டு திமிர் பேச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஒரு சூழ்நிலை என்னைக்கு வராது. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், நான் உன் காலையும் விழ மாட்டேன். என் பொண்ணு எனக்கு வாழ்க்கை கொடுத்தேன்னு உன் பையன் காலையும் விழ மாட்டா. தெரிஞ்சு வச்சுக்கொன்ன, ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியில போ. என் பொண்ணுக்கு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க 2 பேர் வீட்டை விட்டு வெளியில போங்க முதல்ல. அம்மா பேசுனது தப்பாவே இருக்கட்டும், வெளியில அம்மாவே சொன்னதாவே இருக்கட்டும், ஆனா எனக்கு நந்தினியை பிடிச்சிருக்கு மாமா. எனக்காக அவளை என்ன கல்யாணம் பண்ணி வைங்க. இந்த பேர்லாம் மாறிடும்ல மாமா. மாப்பிள்ள வேணாம், என்ன நீங்க பொல்லாதவனா பாப்பீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு பிச்சை கேட்பேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? யாருக்கிட்டையும் என் பொண்ணுக்காக நான் பிச்சை கேட்க மாட்டேன். என் பொண்ணு வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு கேவலமாவும் இல்ல, என் பொண்ணு அவ்வளவு கேவலமாவும் இல்ல. எனக்காக அவ தியாகம் தான் பண்ணியிருக்கா. அந்த தியாகம் என்னன்னு எனக்கு புரியுது, அதை நான் புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க யாரும் புரிஞ்சுக்க தேவையில்ல, அவளுக்கு வாழ்க்கையும் கொடுக்க தேவையில்ல. சுயநலமான உலகம் மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஃபர்ஸ்ட் சுயநலவாதியை கூட இருக்கிற சொந்தக்காரங்க தான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப சொல்றேன் தங்கச்சி கேட்டுக்கோ, உன் பையனுக்கு நான் பொண்ணு தரமாட்டேன். தோ என் பொண்ணை சுயநலமா பயன்படுத்திக்கிட்டாங்களே, அவங்க திரும்பி வந்தாலும் என் பொண்ணை தரமாட்டேன். என் பொண்ணை எப்படி கரை சேர்க்கணும்னு எனக்கு தெரியும், அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்களாம் பேசுறத வச்சு உடஞ்சிருவன் மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பா என் பொண்ணை நான் தைரியமா வளர்த்திருக்கேன். அதான் தைரியத்தோட அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். அது அப்பனா நான் செய்யல, நான் என்னன்னு பாத்துக்கிறேன். சரியா, இப்ப வீட்டை விட்டு வெளியில போங்க. உன் பொண்ணுக்கு எப்படி நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பாக்குறேன். என் காலில் வந்து விழுந்து என் பொண்ணுக்கு வாழ்க்கை கூட நீ கேட்கல, அப்புறம் பாரு என்ன. அப்படி ஒரு நிலைமை வந்தா இந்த முத்தையும் உயிர் போகுமே தவிர உன் காலில் வந்து விழுந்து என் பொண்ணுக்கு வாழ்க்கை பிச்சை கேட்க மாட்டேன். உன் காலில் இல்ல, எவன் காலையும் விழுந்து என் பொண்ணுக்கு வாழ்க்கை பிச்சை கொடுன்னு கேட்க மாட்டேன். என் பொண்ணு தகுதி தராதரத்தை பத்தி எனக்கு தெரியும். அதனால நீ கிளம்பு. இடத்த காலி பண்ணுடா. நந்தினி அறியா போடா, அவளே ஒரு கேடு கட்டவன் முடிவாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்துல நம்மளுக்கு என்னடா பேச்சு? கிளம்புடா தம்பி, உனக்கு ஜாம்னு ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்னடா தம்பி இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, என்னடா பண்றது? நந்தினி நீ எதுக்கு அழுவுற? நீ அழுவக்கூடாது, அப்பா கூட இருக்கேன். என்ன நீ தைரியமா இரு. நீ பண்ண தியாகம் எனக்கு புரியுது, ஆனா இந்த ஊர் உலகம் அதை தப்பா தான் புரிஞ்சுக்கும். இப்ப வந்து கேள்வி கேட்டானுங்களே, இதே மாதிரி தான் கேள்வி கேட்டு நம்ம குடும்ப நிம்மதியே கலைப்பானுங்க. இதுக்காக நான் சாகணும்னு நினைப்பானுங்க, நீ சாகணும்னு நினைப்பாங்க. ஆனா அப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. வாழ்ந்து காட்டணும். என் பொண்ணை நான் வாழ வச்சு காட்டுவேன். நம்ம இந்த ஊர்ல இருந்தாதான் பிரச்சனை. உனக்கு வேலை கிடைச்சிருச்சுல, வா அந்த ஊருக்கு போவோம். அங்க போய் என்னால முடிஞ்ச வேலையை நான் செய்யறேன், உன்னால முடிஞ்ச வேலையை நீ செய். நம்ம குடும்பம் அங்க போய் சந்தோஷமா இருப்போம். இப்படிப்பட்ட ஊர் உலகத்து கூட நம்ம வாழ தேவையில்ல. பிறந்த ஊரு, சொந்த ஊரு, இந்த ஊர்ல இருக்கிறவங்களே இப்படி பேசினா என்ன பண்ண முடியும்? நம்மள ஒரு நாளா பேசி நம்ம சாகர வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து செத்ததுக்கு அப்புறம் ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களேன்னு அழுகுற உலகம் தான் இது. இருக்கும்போது அவனை கஷ்டப்படுத்தணுமே, அந்த கஷ்டம் தாங்க முடியாம தான் அவன் செத்து போனான் அப்படின்னு அவனும் நினைக்க மாட்டான். நம்ம பேசினா என்ன, அவன் வாழ்ந்து காட்டியிருக்கலாம். ஐயோ செத்து போயிட்டானே அப்படின்னு தான் நம்ம தலைமாட்டில் உட்காந்து அழுவானுங்க. அது 2 நாள் அழுவானுங்க, 3வது நாள் நம்ம அவன் கண்ணுல இருக்க மாட்டோம், அவன் மனசுலயும் நம்ம இருக்க மாட்டோம். அதனால இப்படிப்பட்டவனுங்களுக்கு நடுவில் நின்று நான் நல்லவன், என் பொண்ணு நல்லவ, என் பொண்ணு இப்படிப்பட்ட தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு நான் சொல்லிட்டு இருக்கிறத விட இவனுங்க கண்ணுல படாம போய் நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுக்கறதுல தான் இந்த அப்பனோட கெட்டிக்கரத்தனமே இருக்கு. நானும் சாவ மாட்டேன், நீயும் சாவக்கூடாது. இந்த உலகத்தை எதிர்த்து வாழ்ந்து காட்டணும். வா நம்ம கிளம்பலாம். இந்த வீட்டை விட்டு இந்த ஊரை விட்டு போணுமா தம்பி? என் பொண்ணு வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு இப்படி ஒரு தியாகத்தை பண்ண என் பொண்ணை நான் வாழ வச்சு காட்டுவேன். அவ இந்த ஊர்ல இருந்தா அவளை நிம்மதியா யாரும் விட மாட்டாங்க. எவ்வளவுதான் நான் தைரியம் சொன்னாலும் ஒரு இடத்துல என் பொண்ணை பேச்சாலே கோழையாக்கிடுவாங்க. அதனால என் பொண்ணு இந்த ஊர்ல இருக்க தேவையில்ல, நம்ம கிளம்பலாம். என் பேச்சை மதிச்சு எல்லாரும் கிளம்புறதா இருந்தா கிளம்புங்க, இல்லைன்னா நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. நந்தினி நீ கிளம்புறல்லடா? போலாம்ப்பா, நம்ம இங்க இருக்க தேவையில்ல, நம்ம போலாம். ஊராளவே நாடாளவே பெண் என்று பேசிடும் வேளையிலே உன் கண்ணிலே நீர் சிந்தி நீ நிற்கின்றாய் நாளும் பூமியிலே. தோற்காமலே முன்னேறுவாள் பெண் என்று மாறிய சூழலிலே சோகங்களை நீ தூக்கியே கொஞ்சாதே வாழும் வாழ்க்கையிலே போராட நீ துணியாமல் காலம்
எழுவாய் எழுவாய்